மீண்டும் சொல்லுகிறேன், இது ஆன்மீக அன்பர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு புத்தகமாக இருக்கும். சரிங்களா? பல விஷயங்களை அதே மாதிரி மார்க்கண்டேயர் பற்றி சொல்லுகிற போது மார்க்கண்டேயருக்கும் மற்றவர்களுக்கு கூடிய அந்த வாதங்கள் மிக நன்றாக, அந்த உரையாடல் மிக நன்றாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒருத்தர் சொல்கிறாரு, மார்க்கண்டேயர் அவர் சொல்கிறாரு, அர்ஜுனை பற்றி பேசுகிறாரு. உணர்ச்சி பெருக்கில் பேசுகிறாய், மனதை நடுநிலையில் நிறுத்தி சிந்தித்து பாசு. உங்களுக்கான வாழ்க்கையை ஒரு விளையாட்டு என்று எடுத்துக்கொள். உண்மையும் அதுதான். விளையாட்டு என்றால் வெற்றி தோல்வி உண்டு. இதில் வெற்றியே எப்போதும் விருப்பத்துக்குரியது. அதனால் தோல்வியை தவிர்க்க நாம் முற்படுவோம். நம்மை போலவே நம்மை எதிர்த்து விளையாடும் எதிரியும் முற்படுவான். இதனால் போட்டி உருவாகும். அந்த இடத்தில்தான் விதி முளைக்கிறது. அந்த விதி இருசாராருக்கும் பொதுவானது. அதனாலேயே இருசாராரும் குறுக்கு வழிகளை நாடாமல் தங்கள் திறமையை பயன்படுத்துவார்கள். உன்னை எதிரி தடுக்கும் போது எதிரியை நீயும் தடுப்பாய். மொத்தத்தில் இங்கே திறமை என்பது கவனமாய் திறமையாய் விளையாடுவது என்பது மட்டுமல்ல, அதே அளவு எதிரியை தடுத்து நிறுத்துவதும் தான்.